சார் நிதிஷ்குமார் ரெட்டி பிஜிடில வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெரிய நாக்கு எதுவும் விளையாடல. காத்திருந்தாரு. ஒரு இன்ஜுரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் கிடைச்சு. வந்திருக்காரு. ஆமா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டாரு. அந்த பால வெல் அதுதான் லிஃப்ட் பண்றாரு. அந்த பால்ல ஸ்பீடும் கிடையாது. குறிப்பா சொல்ல போனா. அதுதான் சார். அவர் என்னன்னா he thought the ball will go out. ஓகே, அது பால் sticked on to the line. அதுதான். he didn't read the line at all. கம்ப்ளீட்டா லைனே மிஸ் பண்ணிட்டாரு அவர். ஓகே, நல்ல சான்ஸ். இது ஒரு நல்ல சான்ஸ். தட் இஸ் வாட் இஸ் தட் இங்கிலீஷ் விக்கெட் வாங்க இல்லையா, சடனா இட் ஸ்டிக்ஸ் டு த லைன். அந்த இங்கிலீஷ் he needs to learn a lot. சார் இதெல்லாம் ரீட் பண்ணல அப்படிங்கறத விட ரீட் பண்ணிருக்கணும்ல சார். இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல எந்த மாதிரி பால் மூவ் ஆகும். when you are coming to play international cricket, இதெல்லாம் ஒரு இது. ஓகே, these are the basic errors. இந்த பேசிக் எரர்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, மேபி நம்ம லோக்கல்ல பண்ணலாம், பட் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல தட்ஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அதாவது பிரெயின் ஃபேட் மொமெண்ட் வாங்கல, அந்த மாதிரி கூட சொல்லலாம் அவருக்கு. அந்த நேரத்துல மேபி சம் ப்ரெஷர் ஆர் சம்திங். முதல் பால் அந்த பால் அந்த நேரம் வந்து ஐ டோன்ட் நோ வை இல்ல. ஓ அதான் சார், அந்த பால்ல கிறிஸ்வோக்ஸுக்கு விக்கெட் விடணும்னு அவருக்கே நம்பிக்கை இல்ல. விக்கெட் இவரே கொடுத்துட்டு போனார், அவ்வளவுதான். இந்த பால் வந்து ஸ்விங் ஆகல, இது ஜஸ்ட் கெப்ட் ஆன் டு த லைன், அவ்வளவுதான். அது எதுக்காக அவர் வெல் லெஃப்ட் விட்டாருன்றது $1 million கொஸ்டின். அது அவருக்கு தான் தெரியும்.